பாத யாத்திரையில் சென்ற தேரர்கள் மீது கேப் வண்டி மோதி 8 தேரர்கள் சம்பவ இடத்திலேயே பலி, 13 தேரர்கள் காயம். வெளியாகிய திகில் பின்னணி. மொரட்டுவையில் திடீர் சுற்றி வளைப்பில் பெண்ணொருவர் அதிரடி கைது. சுரேஷ் சாலேயிடம் கடவுச்சொற்களை கேட்பது மீண்டும் ஒரு பேரழிவை உண்டு பண்ணுமாம், உதய கம்மன்பில எச்சரிக்கை. இந்த மாதம் 20 முதல் செப்டம்பர் வரை எல் நினோ கடுமையாக தாக்கும், பேராசிரியர் பிரதீப் ராஜா சற்று முன் மக்களுக்கு எச்சரிக்கை. கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம், கைப்பற்றப்பட்ட உபகரணங்களை விடுவிப்பதா இல்லையா விளக்கம் அளிக்குமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அர்ஜுனாவின் எம்பி பதவி பறிக்கப்படும், நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கை. விசாரணைக்கு உதவி செய்ய என்று சந்தேக நபரை கட்டாயப்படுத்த முடியாது, சுரேஷ் சாலே விவகாரத்தில் உதய கம்மன்பில சற்று முன் கொந்தளிப்பு. கெஹல் பத்ர பத்மேவின் சம்பவங்கள் குறித்து சிரேஷ்ட பிரதிகாவல்துறை மா அதிபர் வருண ஜெயசுந்தரவிடம் வாக்குமூலம் பெற அழைப்பு. பாத யாத்திரை சென்ற நேரம் திடீர் விபத்தில் 11 தேரர்கள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. 11 வயது சிறுவன் ஒருவன் செலுத்திய கேப் வண்டி மோதியதில் 8 தேரர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளதோடு வடகிழக்கு தாய்லாந்தின் முக்தகான் மாகாணத்தில் பாத யாத்திரையில் ஈடுபட்டிருந்த பௌத்த தேரர்கள் குழுவொன்றின் மீது இவ்வாறு வாகனம் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் மேலும் 13 தேரர்கள் படுகாயமடைந்துள்ளதும் குறிப்பிட வேண்டியது. முவெங் மாவட்டத்தின் ஃபான் நாசி நுவான் பகுதியில் இன்று மாலை குறித்த விபத்து நேர்ந்துள்ளதோடு விபத்து நடந்தவுடன் விரைந்து செயல்பட்ட போலீசாரும் நிவாரண குழுவினரும் சம்பவ இடத்துக்கு சென்றபோது விபத்தின் காரணமாக பல தேரர்கள் வீதியோரமாக விழுந்து கிடந்துள்ளனர். விபத்தில் 5 தேரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தேரர்களில் 3 பேர் சிகிச்சை பலனில்லாது உயிரிழந்துள்ளனர். அது மட்டுமில்லாது காயமடைந்த ஏனைய 13 தேரர்களும் அவசரமாக அருகிலுள்ள வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய சிகிச்சைகள் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றது. ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளின் அடிப்படையில் விபத்தை உண்டு பண்ணிய கேப் வண்டியை 11 வயது சிறுவன் ஒருவனே செலுத்தியுள்ளார் என்பதும் அம்பலமாகியுள்ளது. அவர் தன்னுடைய பாதுகாவலரின் எந்தவொரு அனுமதியும் இல்லாது, அவரது பெற்றோர்களின் அனுமதியும் இல்லாது இந்த வாகனத்தை செலுத்தி சென்று இந்த பாரதூரமான விபத்தை உண்டு பண்ணியுள்ளதும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து தாய்லாந்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொரட்டுவை பிரான்சிஸ்கு பகுதியில் வலானை மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட திடீர் விசேட சுற்றி வளைப்பில் ஹெரோயின் போதைப் பொருளோடு பெண்ணொருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். வலானை மத்திய ஊழல் ஒழிப்பு அதிகாரிகளுக்கு வந்த ரகசிய தகவலை தொடர்ந்து குறித்த சுற்றி வளைப்பு நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு 107 கிராம் 48 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருளோடு பிரான்சிஸ்கு பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பெண்ணிடமிருந்து போதைப் பொருள் வியாபாரத்தினால் சம்பாதிக்கப்பட்ட 25,61,100 ரூபாய் ரொக்கப்பணம் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள், பணம் உட்பட மேலதிக பொருட்களும் சட்ட நடவடிக்கைகளுக்காக மொரட்டுவை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்சவின் கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் விசாரணையில் கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனங்களை மீண்டும் விடுவிப்பது குறித்த கோரிக்கை தொடர்பில் நாளை 3ஆம் திகதி விளக்கம் அளிக்குமாறு நீதி குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பு அதிகாரிக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளது. காவல்துறையின் சோதனையில் கைப்பற்றப்பட்ட மடிக்கணினிகள் மற்றும் கைபேசிகளை விடுவிக்குமாறு தெரிவித்து WDNH பெரேரா சார்பாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததோடு இந்த வழக்கு நாளை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது இது குறித்து நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு தங்களது பதிலை சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமல் ராஜபக்சவே இந்த வழக்கின் பிரதான சந்தேக நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கான தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணை மனு மீதான வாதங்களை கேட்பதற்காக மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஆகஸ்ட் 31ஆம் திகதியை நிர்ணயித்துள்ளது. இன்று குறித்த வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முன் விசாரணைக்கு வந்தும் அமர்வு முறையாக அமைக்கப்படாததால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அரசாங்க மருத்துவ அதிகாரியாக பணியாற்றி வந்தபோது சமீபத்திய பொதுத் தேர்தலுக்கான தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இவ்வாறு குற்றம் சாட்டி அபினவ நிவஹால் பெரமுனவின் தலைவர் ஒஹல ஹெரத் குறித்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அரசாங்க மருத்துவ அதிகாரியாக பணியாற்றி வந்தபோது சமீபத்திய பொதுத் தேர்தலுக்கான தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார் என்று குற்றம் சாட்டி பெரமுனவின் தலைவர் ஒஹல ஹெரத் குறித்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். அரசு பணியில் இருந்து முதலில் விலகாமல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வது நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தை மீறுவதாகும் என்று மனுதாரர் வாதிட்டதோடு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டப்படி பதவி வகிக்க தகுதியற்றவர் என்று அறிவிக்கவும் கோரியிருந்தார். இந்த நிலையில் மனுதாரரின்
தரப்பின் வழக்கறிஞர் இந்த வழக்கை கூடிய விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு விடுத்த கோரிக்கையை அடுத்து நீதிமன்றம் குறித்த வழக்கை ஆகஸ்ட் 31 அன்று வாதங்களுக்காக பட்டியலிட்டு அதற்கு முன்னுரிமை கொடுத்துள்ளது. மனுதாரர் சார்பில் சட்ட ஆலோசகர் என்கே அபேத்ஸ்பரன் செனல் பெர்னாண்டோவுடன் முன்னிலையாகினார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் சட்ட ஆலோசகர் சேனானி தயாரத்தின நிசாதி விக்ரமசிங்கவுடன் முன்னிலையாகினார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தன்னுடைய கைபேசி மற்றும் மடிக்கணனியின் கடவுச்சொற்களை விசாரணை அதிகாரிகளுக்கு கொடுக்குமாறு கட்டாயப்படுத்தவே கூடாது என்று பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன்பில அதிரடியாக தெரிவித்துள்ளார். அத்தோடு இதற்கான 4 முக்கிய காரணங்களையும் அவர் பகிரங்கப்படுத்தியுள்ளார். இன்று கொழும்பில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட உதய கமன்பில சுரேஷ் சாலேவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தாம் மதித்தாலும் அதனோடு உடன்படவில்லை என்றும் அவர் சட்டத்தரணிகள் குழு இதற்கு எதிராக மேன்முறையீடு செய்யும் என தான் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் அடிப்படையில் தனக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு உதவுமாறு எந்த ஒரு சந்தேக நபரையும் கட்டாயப்படுத்தவே முடியாது. தனக்கு எதிரான விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் சந்தேக நபர் ஒருவருக்கு இல்லை என்பதோடு அவர் விரும்பினால் மௌனமாக இருப்பதற்கான முழு உரிமை அவருக்கு உள்ளது. விசாரணை அதிகாரிகளோ அல்லது அரசு பிரதிநிதிகளோ கடவுச்சொற்களை கொடுக்குமாறு சந்தேக நபர் மேல் அச்சுறுத்தல்களையோ தேவையற்ற அழுத்தங்களையோ மேலும் தூண்டுதல்களையோ பிரயோகிக்க கூடாது. அப்படி செய்வது சட்டவிரோதமான செல்வாக்கு செலுத்தொகையாக மாறிவிடும். இப்போதைய அரசு பிரதிநிதிகளின் பொதுவழி கருத்துக்கள் அத்தகைய அழுத்தங்களை உருவாக்குவதாக உள்ளது என்றும் உதய கமன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். சுரேஷ் சாலே 38 ஆண்டுகால புலனாய்வுத்துறை சேவையில் உருவாக்கிய மிக உணர்வுபூர்வமான மற்றும் ரகசியமான தகவல் மூலங்கள் தொடர்பான விவரங்கள் அந்த மின்னணு சாதனங்களில் இருக்கலாம். ஆகவே தனிப்பட்ட நம்பிக்கை மற்றும் ஹனி டிராப்ஸ் உள்ளிட்ட பல உத்திகள் மூலம் தகவல்களை கொடுத்தவர்களின் விவரங்கள் இதில் இருக்கும். இந்த கடவுச்சொற்களை வெளிப்படுத்துவதால் நாட்டின் பாதுகாப்புக்காக தங்கள் உயிரை பணயம் வைத்து தகவல் வழங்கியவர்களின் உயிருக்கும் கடுமையான அச்சுறுத்தல் உண்டாகும் என்றும் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். பசிபிக் பிராந்தியத்தில் நிலை கொண்டிருக்கும் எல்னினோ இலங்கையில் எதிர்வரும் 20ஆம் திகதி முதல் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் மிக மிக கடுமையாக தாக்கும் என்று யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த கமக்காரர் அமைப்பு மற்றும் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு எல்னினோ குறித்த கலந்துரையாடல் கிளிநொச்சியில் இன்று நடந்துள்ள போது கலந்து கொண்டு விளக்கம் கொடுக்கும் போதே யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரபல பாதாள உலக குழு தலைவரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களோடு தொடர்புடைய கெகல்பத்ர பத்மேவோடு நெருங்கிய தொடர்புகளை வைத்திருந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து இந்த அதிகாரியிடம் விரிவான வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காகவே அவர் இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கெகல்பத்ர பத்மே இப்பொழுது சிறையில் உள்ள நிலையில் இவரிடம் நடந்த விசாரணைகளில் பலர் தொடர்ச்சியாக சிக்கி வரும் நிலையில் மேலும் பலரும் முன்னாள் அரசியல்வாதிகளும் சிக்க இருப்பதும் உறுதி. ஊழல் குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடைய முன்னாள் அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேனவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த குற்றப்பத்திரிகை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் விதிகளின்படி வாசித்து கையளிக்கப்பட்டதோடு அதையடுத்து பிரதிவாதியான முன்னாள் அமைச்சரை 50,000 ரூபாய் ரொக்கப்பணையிலும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணைகளிலும் செல்வதற்கு நீதிபதி அனுமதி கொடுத்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் 22ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் அவர் உத்தரவிட்டுள்ளதோடு கடந்த 2014ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2014 டிசம்பர் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் அனுராதபுரம் மாவட்ட ஏழை விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்குவதற்காக அரசாங்கத்தின் செலவில் இறக்குமதி செய்யப்பட்ட 36,000 கிலோகிராம் சோள விதைகளை அப்போதைய ஜனாதிபதி தேர்தலின் போது அரசியல் லாபம் பெறும் நோக்கில் தன்னுடைய அரசியல் ஆதரவாளர்களுக்கு பகிர்ந்தளித்துள்ளதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது.